நான் ஏன் அப்படி பண்றேன்? நான் வாட்டுக்கு சினிமா பாத்துக்கினேன், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாத்துக்கினேன், நாலு அஜித் ஃபேன்ஸ் திட்டிக்கினு சண்டை போட்டுக்கினு ஜாலியா இருந்தாங்க. நீ அரசியலுக்கு வந்து என்னைய அரசியலுக்கு வர வச்சு நீ அரசியல்னா என்னன்னு எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்து நீ தமிழ்நாட்டுல ஒரு புரட்சி பண்ணிருக்கேன். நான் அப்ப வெறும் நியூஸ் சேனல் மட்டும் தானே பாக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியால பதிவு போட்டு நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி தமிழ்நாட்டுல அரசியல் புரட்சி ஒரு நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? அது இல்ல அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நேத்து 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒன்னு, நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யுஏஇ போய் யுஏஇயோட பல விதமான முக்கியமான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு இருக்காரு. அதுல ஒன்னு, இந்தியாவுக்கு $5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ரொம்ப 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 முக்கியமானது, 30 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில் ஃபியூல வந்து இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வாக யுஏஇ வச்சுக்கும். 4 மணி நேர ட்ரிப்ல நடந்திருக்கு. இங்க இருந்து நம்ம பெங்களூர் போறதை விட கம்மியான நேரத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷயம் நடந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டு சோசியல் மீடியால என்ன வைரல் ஆச்சு? நம்மளுடைய ஹேண்ட்ஸம் முதல்வர் வீட்ல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வந்தாராம், அது அவரே சாப்பிட்டாராம். ஒரு ஏஐ இமேஜ் வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய நரேட்டிவா பில்ட் பண்றாங்க. 2வது, சோஃபால இருக்கிற டவலை ரிமூவ் பண்ணிட்டாராம். யாரோ ஒரு கிளைமேட் எக்ஸ்பர்ட் வந்து சொன்னாங்களாம், அதை நீங்க எடுக்கணும்னு சொல்லி உடனே அவர் எடுத்துட்டாராம். பாத்தியா எங்க முதல்வர அப்படின்னு ஒரு நியூஸ். இத எல்லா செய்தி ஊடகங்களும் வேற பரப்புது. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த மாதிரி டவல் நிறைய இடத்துல பயன்படுத்துறது. இப்ப இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாரு, பல இடத்துல அதை பயன்படுத்துறதும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல அந்த சேர்ல அந்த துண்டு போடும்போது அந்த ஸ்வெட் அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஹைடெக் சேர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனுடைய அவசியம் இல்ல அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய மாநிலங்கள்ல நிறைய முதலமைச்சரும் நம்மளுடைய பிரதமரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு கேப்சூல் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த முதல்வர் போறதுக்காக எந்த வண்டியும் நிப்பாட்ட மாட்டாங்களாம். அவர் பாட்டுக்கு சைட்ல ஓரமா தனி லைன்ல போயிட்டு வரான். எடப்பாடி அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது ஒரு தடவை கூட நான் வந்து சிஎம் வராரு அப்படிங்கறதுனால வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு ஏற்பட்டது கிடையாது. ஏன்? ஸ்டாலின் சிஎம்மா இருக்கும்போது கூட அவருக்கும் நிறைய பெரிய கான்வாய், எடப்பாடியோட பெரிய கான்வாய் தான் பயன்படுத்திட்டு இருந்தார். ஆனா அப்ப கூட நான் பெரிய அளவுல எங்கேயுமே வெயிட் பண்ணது கிடையாது. கடந்த 5 வருஷத்துல ஜெயலலிதா பீரியட்ல இருந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன். முதல்வர் வந்து ஒரு ஹெல்ப் லைன் உருவாக்கிட்டாராம். அந்த ஹெல்ப் லைன்ல நீங்க என்னதான் இருந்தாலும் முதல்வருக்கு டைரக்டா பேசிட்டு வரான். போன் எடுத்தா முதல்வர் பேசுவாரா? இது 2012 இருந்து இருக்குங்க. 2012 இருந்து இது இயல்புல இருந்துகிட்டு இருக்கு. நானே ஒரு 7-8 விஷயம் அந்த நம்பருக்கு போன் பண்ணி பேசியிருக்கேன். அதுல ஒரு 3-4 விஷயம் கிளியர் ஆயிருக்கு, 4-5 விஷயம் கிளியர் ஆகல. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இருக்கிற ஒரு விஷயத்தையே இவருக்கு புதுசா கொண்டு வந்த மாதிரி சோசியல் மீடியால பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படி என்னதான் அரசியல் புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு தெரியல. நீங்க பேசாம பிக் பாஸே பார்க்க போங்க, பேசாம சினிமாவே பாருங்க. நீங்க திடீர்னு நீங்க வந்துட்டு உங்களுக்கு பாக்குறதெல்லாம் புதுசா இருக்கு. இவ்வளவு வெறித்தனமா அவங்க சோசியல் மீடியால இவ்வளவு விஷயம் பரப்புறதுக்கு காரணம் உங்க எல்லாரையுமே எங்கேஜா வச்சுக்கிறதுக்கு. எதுக்கு அப்படின்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. முதலமைச்சர் ஒருத்தர் பாத்திருக்காரு, அவர் பேரு ஒய்எஸ் அனில் ரெட்டி. அவர் யார் அப்படின்னு சொன்னா, ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சகோதரர். அவர் மேல இடி கேஸ் இருக்கு. என்னன்னா, இன்னொரு ரெட்டி நம்ம மாநிலத்துல செந்தில் பாலாஜி அமைச்சர், அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்களா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாரு. அந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல மாசம் 50 இருந்து 60 கோடி இந்த டிஸ்டிலரி கம்பெனிஸ்ல இருந்தும் டாஸ்மாக் அந்த ஊர் டாஸ்மாக்ல இருந்து வாங்கி அனில் ரெட்டி மூலமாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அந்த பணத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு இடி கேஸ் அவர் மேல இருக்கு. அவரை முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு. அந்த போட்டோ வெளிவந்திருக்கு. அது உங்களுக்கு வரக்கூடாது. அது யாருக்கு போய் சேரணுமோ இவரை தான் பார்க்கணும். இந்த விஷயத்துக்கு முதல்வர் அணுகணும்னா இவரை தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த செய்தி யாருக்கு போனோமோ அவங்களுக்கு போனோம். பொதுமக்களுக்கு அந்த செய்தி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களை தொடர்ந்து எங்கேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய ஜேர்னலிஸ்ட் விஜய பத்தி பாசிட்டிவா நியூஸ் போட்டா லைக், ஷேர், கமெண்ட் வருது அப்படிங்கிறதுனால அவங்களும் இதை வாரி கோரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனை நாள் இப்படி போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.